Hi students, welcome you all to 11th standard. You all know biology is the study of plants and animals. Botany is the study of plants and zoology is the study of animals. The biology paper you will be writing for 70 marks. Of this, 35 marks will be for botany and 35 marks will be for zoology. The question paper pattern is you will be having 8 1 marks, so 8 marks, and you will be given 6 2 marks, and out of that you will be writing 4 2 marks, so 8 marks. And then you will be having section 3 with 5 3 marks, out of which you have to write 3 marks, so 9 marks. Section 4 you will be having 2 5 marks, either or type, and it will be allotted 5 marks, so 10 marks, totally 35 marks. The first chapter we are going to deal with in biozoology is the living world. We all know there are millions of species in the world. There are about 8.7 million species that are existing on the earth. So ஒரு estimation என்ன சொல்லுது அப்படின்னா 8.7 million species வந்து இந்த earthல இருக்கு அப்படின்னு சொல்லுது. Another study shows that of these organisms, 86% of organisms which live on land are not discovered. Likewise, 91% of species which live on seas are not discovered or and not described, and they are not catalogued. So ஒரு ஆர்கானிசம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அதோடைய லொக்காலிட்டி, அதோட இன்டர் ரிலேஷன்ஷிப் வித் ஆர்கானிசம்ஸ், அதை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அதை குரூப் பண்ணுவோம். அப்படி குரூப் பண்ணாமல் 86% ஆஃப் ஆர்கானிசம்ஸ் விச் லிவ் ஆன் லேண்ட் இருக்குது. அதே மாதிரி 91% ஆஃப் ஆர்கானிசம்ஸ் விச் லிவ் ஆன் சீஸ் வந்து இன்னும் எஸ்டிமேட் பண்ணாமையே இருக்குது. இன்னும் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான நேமிங் கொடுத்து அதை வந்து ஒரு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸையும் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு அதை வந்து ஒரு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ஹியார்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியார்ச்சி இஸ் placing the individuals according to their rank or their relationship with each other. ஸோ இப்படி ஆர்கானிசம்ஸை வந்து ஒவ்வொரு பொசிஷனில் நம்ம ப்ளேஸ் பண்ணி வைக்கிறோம். அப்படி ப்ளேஸ் பண்ணுறதுல பார்த்தோன்னா எந்த ஆர்கானிசம் டாப் மோஸ்ட் இருக்குது அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ நாம் தான் வந்து அந்த ஹியார்ச்சியில் டாப் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து சுப்பீரியர் டு ஆல். ஈவன் தோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து டாப் லெவலில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், we depend upon the plants and animals for our food. ஸோ நம்ம ஓன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுல நமக்கு வந்து பிளான்ட்ஸு இல்லை அதர் அனிமல்ஸை வந்து நம்ம ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணுறோம். ஸோ வி ஆல்சோ யூட்டிலைஸ் த ஆர்கானிசம்ஸ் ஃபார் farming. We get the food from them. Some organisms we keep as pets. ஸோ வீட்டில் வந்து பேரட்டு, டாக்ஸு, கேட்டு இதெல்லாம் வந்து நம்ம பெட்டாக வச்சுக்குவோம். ஸோ சிலதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சுரல் பர்பஸ்க்கு வச்சுருப்போம். ஸோ we depend upon other organisms also. As our life is dependent on other organisms, it is very important to study about the unique characteristics of each and every organisms. Likewise, studying their habitat, their behavior and evolutionary relationships are very very important. ஸோ நாம் வந்து மீதி ஆர்கானிசம்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸோட பழக்க வழக்கம் என்ன, அதனுடைய தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோடைய லிவிங் பிளேஸ் என்ன, அது எவல்யூஷனில் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், என்ன மாதிரி கிளாஸிஃபிகேஷன்லாம் இருக்குது, ஆர்கானிசம்ஸோட டாக்ஸானமிக்கல் ஹியார்ச்சி, அதாவது எந்த பொசிஷன், ஃபைலம், சப்ஃபைலம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஹியார்ச்சி இருக்குல்ல, அந்த டாக்ஸானமிக்கல் ஹியார்ச்சி, நேமிங் த ஆர்கானிசம்ஸ், and
the tools for studying these organisms. இது எல்லாத்தையும் பற்றி தான் வந்து இந்த சாப்டரில் வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம். Diversity in the living world. Each and every organism has unique characteristics. ஸோ ஒரு ஆர்கானிசம் மாதிரியே இன்னொரு ஆர்கானிசம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமை பார்த்தோம்னா அதுக்குன்னு தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ எர்த்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேபிட்டேட், அதோடைய லிவிங் பிளேஸ், ஒரு ஆர்கானிசமோட லிவிங் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா வேரிடாக இருக்கும். ஸோ சம் ஆர்கானிசம்ஸ் பார்த்தோன்னா போலார் ஐஸ் கேப்ஸில் இருக்கும். சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வால்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் இருக்கும், அதாவது ரொம்ப கோல்டான பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா சிலது வந்து ரொம்ப ஹாட் கிளைமேட்லேயும் வந்து சர்வைவ் ஆகுது. ஸோ சிலது பார்த்தோம் அப்படின்னா ஷாலோ லகுன்ஸ், ஸோ அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆழம் இல்லாத இடத்துல இருக்குது. அதே மாதிரி சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கிற ஓஷன்ஸ்குள்ளேயும், ரொம்ப ஆழமாக இருக்கிற ஓஷன்ஸ்குள்ளேயும் இருக்குது. ஸோ சிலது பார்த்திங்கன்னா நல்ல ரெயின் கிடைக்கக்கூடிய ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ரீஜனில் இருக்குது. ஸோ சிலது பார்த்தோம் அப்படின்னா நல்ல காஞ்சி போயிருக்கிற டெசர்ட்ஸ், ஸோ தண்ணியே இல்லாத வறண்ட டெசர்ட்ஸில் கூட இருக்குது. ஸோ தேர் ஆர் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ தே லிவ் இன் டிஃபரண்ட் ஹேபிட்டட்ஸ். A.G. Tansley in the year 1935 defined ecosystem as a community of biotic and abiotic factors and their relationships. So biotic அப்படின்னு பார்த்தோன்னா living organisms, so micro organisms இருக்கலாம், plants இருக்கலாம், ஸ்மால் ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம், லார்ஜ் ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம். ஸோ பயோட்டிக்ன்றது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், லேண்டு, டெசர்ட்ஸு, பிளாட்டோஸ், பிளெயின்ஸு, ஏர், வாட்டர், இது எல்லாமே பார்த்தோம்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு திஸ் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ அவங்களுக்குள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம்ன்றது ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ், அதை தான் வந்து நம்ம ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஃபைன் ஈகோசிஸ்டம்னு கேட்டாங்கன்னா ecosystem is a community of biotic and abiotic factors and their relationships. So who defined ecosystem அப்படின்னு கேட்டாங்கன்னா A.G. Tansley. ஒரே ஈகோசிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கும். ஸோ வாட்டர்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷாலோ வாட்டரில் ஒன்று இருக்கும், டீப் வாட்டரில் ஒன்று இருக்கும், ஸோ இன்பிட்வீன் அந்த இன்டர்மீடியேட் இதில் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஸ்மாலர் ஆர்கானிசம்ஸ் இருக்கும், லார்ஜர் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து ஒரு ஈகோசிஸ்டம்லேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஈகோசிஸ்டமில் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பயோடைவர்சிட்டி இல்லை பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை வால்டர் ரோசன் இன் த இயர் 1985 and the term biodiversity was defined by E.D. Wilson. ஸோ பயோடைவர்சிட்டின்றது என்னது, ஒரு பர்டிகுலர் ஈகோசிஸ்டமில் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கிறத வந்து நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். இந்த பயோடைவர்சிட்டின்ற டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா வால்டர் ரோசன். ஸோ திஸ் மே பி ஆஸ்ட் அஸ் ஏ 1 mark question. The term biodiversity was introduced by Walter Rosen in the year 1985. Who defined the term? So in the பயோடைவர்சிட்டிக்கான டெஃபினேஷனை யார் கொடுத்தது அப்படின்னா E.D. Wilson. Characteristic features of living organism. If you take a living organism and a non-living matter, we can easily differentiate them. So the living organisms have certain unique features. ஸோ ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இதே வந்து அதே மாதிரி நான் லிவிங் மேட்டர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு லிவிங் ஆர்கானிசமையும் ஒரு நான் லிவிங் மேட்டரையும் நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் எல்லா லிவிங் ஆர்கானிசம்க்கும் பார்த்தோம்னா சில மெயின் கீ ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ வாட் ஆர் தே? ஃபர்ஸ்ட் இஸ் த
செல்லுலர் ஆர்கனைசேஷன். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா செல்லுலர் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ சிலது பார்த்தோம்னா யூனிசெல்லுலாராக இருக்கும், சிலது மல்டி செல்லுலாராக இருக்கும். இந்த மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா டிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும், ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசம்லேயும் செல்லுலர் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ அந்த செல்ஸ் வந்து குரூப் பண்ணி டிஷ்யூஸாக மாறும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசம்லேயும் இப்படி தான் அவங்க செல்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு செல்லுலர் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ ஆல் ஆர்கானிசம்ஸ் டேக் தேர் ஃபுட். ஸோ அது நியூட்ரிஷன். ஸோ அவங்களுடைய க்ரோத்துக்கு, அவங்களுடைய எனர்ஜிக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஃபுட்டு தேவைப்படுது, அது நியூட்ரிஷன். So all living organisms undergo respiration. So the exchange of gases takes place. They take the oxygen from the atmosphere and then they give out the carbon dioxide as the metabolic waste. Next is the metabolism. Metabolism is the utilization of the food to produce the energy. So அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டில் இருந்து வர என்ன வித சப்ஸ்டன்சஸை வந்து ஈஸியாக அசிமுலேட் பண்ணி அவங்க செல்ஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் ப்ராடக்டை கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து மெட்டபாலிசம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்டர்கோ க்ரோத். ஸோ எல்லாமே பார்த்தோன்னா அவங்க சைஸில் இன்க்ரீஸ் ஆவாங்க, ஒரு சின்ன இதுலேருந்து அப்படியே வந்து வளருவாங்க. ஸோ தே க்ரோ. தே ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. ஸோ பிளான்ஸ் கூட பார்த்தோன்னா ஒரு லிவிங் திங் தான். அது என்ன பண்ணும், சன்லைட்டுக்கு ஃபேஸ் பண்ணி போகும். ரூட்ஸ் வந்து ஜியோட்ராபிக்காக இருக்கும், சாயிலை நோக்கி போகும். அந்த மாதிரி தே ரெஸ்பாண்ட். ஸோ ஆர்கானிசம்ஸை பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளும் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஹீட் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும், ஒரு கோல்டு கிளைமேட்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் இஸ் மூமெண்ட். ஸோ த லிவிங் ஆர்கானிசம்ஸ் தே மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். தே ரீப்ரொடியூஸ். ஸோ ரீப்ரொடக்ஷனும் வந்து அவங்களுடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் தே ரீப்ரொடியூஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷன் இஸ் த ரிமூவிங் ஆஃப் த மெட்டபாலிக் வேஸ்ட். ஸோ அவங்களுடைய செல் வந்து எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுடைய மெட்டபாலிக் வேஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த வேஸ்ட்டை வந்து வெளியே அனுப்புறது தான் எக்ஸ்க்ரீஷன். நெக்ஸ்ட் இஸ் அடாப்டேஷன். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமும் அவங்க எந்த ஹேபிட்டேட்டில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன்டு பாடி இருக்கும். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெசர்ட்டில் இருக்கிறது பார்த்தோம்னா, டெசர்ட்டில் இருக்கிற கேமல் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நல்ல திக்கு ஸ்கின் இருக்கும். ஸோ போலார் ரீஜனில் இருக்கிற பியர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர் இருக்கும், அவங்கள வந்து அந்த கோல்டு கிளைமேட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் தே ஆர் அடாப்டட் டு த சரௌண்டிங்ஸ் இன் விச் தே லிவ். நெக்ஸ்ட் இஸ் த ஹோமியோஸ்டாட்டிஸ். ஹோமியோஸ்டாட்டிஸ்ன்றது ஸோ எல்லா ஆர்கன் சிஸ்டமும் ஒரு ஆர்கானிசம்ஸில் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணி அவங்கள ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் வச்சுருக்கிறத நம்ம ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். All living organisms show these characteristic features. Numerous scientists and taxonomists have keenly observed the characteristic features of many living organisms, and they have even studied the minute characteristics of organisms. So the taxonomist scientists என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை ரொம்ப துல்லியமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களுடைய சவுண்ட் இதெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜியோகிராஃபிக்கல் சேனலில் பார்த்துருக்கலாம். பயாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆர்கானிசமோட சவுண்டு, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களுடைய பேபி கேர் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கானிசமுக்கும் ஒரு ஆர்கானிசமும் எந்த அளவுக்கு இன்டர் ரிலேட்டடாக இருக்குது, எந்த அளவுக்கு டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் ஸ்டடி பண்ணி அவங்க ஸ்டடி பண்ணியிருக்கிறத வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் டாக்குமெண்டேஷன் ஆஃப் தேர் அப்சர்வேஷன்ஸ் ஹேவ் லெட் டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் மூலமாக தான் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துச்சு. We will learn about the need for classification in the next video.
In today's video, we studied about the diversity in the living world. We studied the definition for ecosystem and biodiversity. We also studied the characteristic features of living organisms. Write home test on define ecosystem and biodiversity. Write the characteristic features of living organisms and post your answers. Stay home, stay safe. Thank you, children.